ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தினம் ஒரு கதை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் இந்துக்குமார். எப்பயும் போல தாங்க இன்றைக்கும் ஒரு குட்டி கதை தான். அந்த குட்டி கதை குழந்தைங்களுக்கும் சொல்கிற மாதிரி இருக்கும். பெரியவங்களான நம்மளும் அதிலிருந்து ஒரு சில விஷயங்களை நமக்கு வாழ்க்கைக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட கதை தாங்க இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு மீனவர் இருந்தாருங்க. அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்கங்க. அந்த மனைவி ரொம்ப கோபக்காரி. எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே ரொம்ப அடங்காப்பிடத்தனமாக தான் இருப்பாங்க அந்த மனைவி. அவர் கொஞ்சம் அமைதியான மனுஷன். எப்போவுமே அமைதியாக போயிடுவார். அவங்க கத்துனாலும் ரொம்பலாம் கோபத்தை காட்ட மாட்டார். அமைதியாகவே போயிடுவார். இப்படியே அவருடைய காலங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில அவரோட மனைவிக்கு ஒரு வருத்தம் உண்டுங்க. தன்னோட மூக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, சப்ப மூக்காக இருக்குது. பார்க்க இன்னும் கொஞ்சம் எடுப்பாக இருந்தால் நம்ம ரொம்ப அழகாக இருப்போம் அப்படின்னு அது மனசில் ஒரு நினைவு இருந்துகிட்டே இருந்துச்சு. அது எப்போ பார்த்தாலும் அது ஒரு குறையாவே அதுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் மீனவர் மீன் பிடிக்க கடலுக்கு போனாருங்க. போய் தூண்டில் போடுறாரு. ரொம்ப நேரமாக மீன் மாட்டவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா தூண்டில் ரொம்ப கனமாகுது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மீன் மாட்டியிருக்கு போல அப்படின்னு சந்தோஷமாக அந்த மீன் தூண்டில் இழுக்கிறாரு. அப்போ பார்த்தா உண்மையிலே ஒரு மீன் தாங்க. நல்ல அழகான ஒரு மீன் மாட்டியிருந்துச்சு. வித்தியாசமாக இருந்துச்சு. அப்படி ஒரு மீனை மீனவராக இருக்க அவரே பார்த்ததில்ல. ஏன்னா அந்த மீன் வித்தியாசமாக இருந்துச்சு. அவரே நினச்சாரு, இந்த மீன் வித்தியாசமாக இருக்கே, ரொம்ப அழகாகவும் இருக்கே, இந்த மீனை கொண்டு போய் நம்ம விற்பனை பண்ணோன்னா நல்ல இன்னைக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டாரு. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போதே ஒரு குரல் கேட்குது. அப்போ பார்த்தா என்ன குரல்னா, நான் நான் முதுகில் தூண்டில் குத்தி வலியோடு இருக்கேன், நீ என்னமோ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்டுச்சு. அவரை சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. அப்புறம் பார்த்தா திருப்பி அதே குரல் சொல்லுது, மீனவனே மீனவனே அப்படின்னு கூப்பிடுது. அப்போ தான் அவர் கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. அந்த மீன் தாங்க பேசுது. மீனவனே மீனவனே என்னை விட்டுடு, எனக்கு வலி தாங்க முடியல, என்னை விட்டுடு, நான் உனக்கு ஒரு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே மீனவர் கேட்டார், என்ன நல்லது செய்ய போகிற அப்படின்னு சொன்னோடனே, வா வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் உன்னை, அவ்வளோதான் எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னோடனே, அட பாவி உனக்கு மனசாட்சியே இல்லையா, என்னை இப்படி குத்தி இழுத்துட்டு போகிற அப்படின்னு சொல்லி அந்த மீன் சொல்லிச்சு. உடனே அந்த மீனவர் சொன்னார், எனக்கு என்ன மனசாட்சி, நானே மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறேன், மீனவன் தானே, என்னோட வேலையே இதுதான், அப்படி இருக்கையில் என்ன மனசாட்சியை பற்றி பேசுகிற, இதுதான் என் தொழில், அதனால நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அது சொல்லிச்சு, சரி சரி நான் உனக்கு உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், நீ என்னைய விட்டுடு அப்படி சொல்லிச்சு. உடனே அந்த மீனவனும் கேட்டார், என்ன செய்ய போகிற நீ அப்படின்னு கேட்டார். உடனே அது சொல்லிச்சு, நான் உனக்கு 3 வரங்கள் தர்றேன், என்னைய நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிச்சு. 3 வரங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஆமாம், நான் ஒரு தேவதை, நான் ஒரு முனிவரோட சாபத்தினால நான் இப்படி மீனாக இருக்கேன், அதனால நான் என்னால் வரம் கொடுக்க முடியும் உனக்கு, அதனால தான் நான் உனக்கு 3 வரம் தரேன்னு சொன்னேன். நீ என்னை இங்கே விட்டுட்டு இதே கடலில் விட்டுட்டு வீட்டுக்கு போய் அந்த வரத்தை நீ நினச்சி நீ உட்காந்து கேட்டேன்னா அந்த வரங்கள் எல்லாம் உனக்கு பழிச்சிடும் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே மீனவர் சொன்னார், அப்படியா உன்னை எப்படி நம்புறது அப்படி சொன்னோன்னே அது சொல்லிச்சு, நான் தான் சொல்கிறேன்ல, உண்மையாக தான் சொல்கிறேன், நான் ஒரு தேவதை, அதனால தான் உனக்கு என்னால் பேச முடியுது பார்த்தியா அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ தான் அவரும் அதை ஃபீல் பண்ணுறாரு. ஆமாம்ல மீன் பேசுது, சரி அப்போ இதுக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, சரி நம்ம வீட்டுக்கு போய் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மீனை கடலுக்குள்ளேயே விட்டுடுறானுங்க. அது கடலுக்குள்ளே போய் கொஞ்சம் நேரத்துலேயே மறைஞ்சிருது. அப்படியே அதே சந்தோஷத்தோடு அவரும் நடந்து வந்துகிட்டே இருக்கார். அவரோட குடிசைக்கு வந்தோடனே அவர் மனைவியை பார்க்குறாரு. உடனே அவர் மனைவி பார்த்தோன்னே, என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு அவர் மனைவி கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, ஆமாம் இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு, நான் பிடிச்ச மீன் பேசுச்சு அப்படின்னு சொன்னோடனே அவர் மனைவி கேட்குறாங்க, மீன் பேசுச்சா, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆமாம், அது ஒரு தேவதையாம், முனிவரோட சாபத்தினால அது மீனாக இருக்குதான், அதனால அது பேசுச்சு, அதோடு இல்லாமல் எனக்கு ஒரு 3 வரமும் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த மீனவர் அவங்க மனைவி கிட்ட சொல்கிறாரு. உடனே அவங்க மனைவி அப்படியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க.
அப்போ அவர் சொல்கிறாரு, சரி சரி முதல் வரமாக நான் இந்த குடிசையை கோபுரமாக மாற்றுறேன், மாளிகையாக மாற்றுறதுன்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவர் மனைவி ஒரே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது இப்படி கத்துறா அப்படின்னு நினச்சி இவர் பார்க்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, என் மேலெல்லாம் உனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் எண்ணமும் இல்லை, என்னைய பற்றி எந்த எண்ணமும் உனக்கு தோணலை. நான் பாரு ரொம்ப நாளாக இந்த சப்பு மூக்கை வச்சுட்டு எவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருக்கேன். என் சப்பு மூக்கை மாற்றுறதுக்கு நீளமாக்குறதுக்கு வழி ஒரு வரத்தை கேட்கலாம்ல நீ, என்னை பற்றி நீ நினைக்க மாட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அவரே சரி சரி இருன்னு சமாதானப்படுத்திட்டு, நான் அதையே உட்காந்து வரமாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு வரமாக கேட்குறாரு. என் மனைவியோட மூக்கு நீளமாக வளர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்க அடுத்த நிமிஷம் பார்த்தா அந்த வாரம் பழிச்சு அவரோட மனைவி மூக்கு ரொம்ப நீளமாயிருச்சு. பார்க்கவே அவலட்சணமாயிருச்சு. ஐயையோ! இது என்ன அப்படி சொல்லிட்டு அவர் மனைவி வந்து பார்த்துட்டு, என்ன எனக்கு இப்படி நீ முதல்ல எனக்கு முதல்ல இந்த மூக்கை எடுத்து விட சொல்லு. எனக்கு இந்த மூக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறாங்க. எனக்கு அதனால 2வது வரமா அதை கேளு. இந்த மூக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த மீனவரும் திருப்பி உட்காந்து திருப்பி ஒரு வரம் கேட்குறாரு. இந்த மூக்கை என் மனைவிட்டேருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன ஆச்சு, 3 அந்த முதல்ல இருந்த மூக்கும் இல்லாமல் இப்போ இருந்த மூக்கில் மொத்தமாக மூக்கே மறைஞ்சு போயிடுச்சு. ஐயையோ! உடனே அழவே ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மனைவி. அழ ஆரம்பிச்சு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு வந்து எந்த இதுவும் வேண்டாம். என்ன வரம் கேட்டியோ நீ தெரியல. எனக்கு பழைய மூக்கையே குடுத்துருன்னு சொல்லி வரம் கேளு போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவரும் வேறு வழி இல்லாமல் திருப்பி போய் உட்காந்து 3வது வரமா என் மனைவியோட பழைய மூக்கையே அவளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறாரு. அவ்வளோதாங்க. திருப்பவும் பழைய மூக்கே ஒரு மனைவிக்கு கிடைச்சிருது. இதில் என்னென்னா, அப்போ தான் தெரியுது 2 பேருக்குமே, அவங்க இந்த மூக்கு விஷயத்திலேயே 3 வரத்தையும் தொலைச்சிட்டாங்க. 3 வரமும் எந்த உபயோகமும் இல்லாமல் போயிருச்சுன்றதே 2 பேரும் உணர்ந்தாங்க. அவர் மனைவியும் கவலையாயிட்டாங்க. அதை விட அந்த மீனவர் நமக்கு நல்ல ஒரு வரம் கிடைச்சி, நம்ம இதை வீணாக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக உட்காந்துட்டாருங்க. இதுதான் கதை. இது மாதிரி தாங்க நம்மளும் ஒரு சில நேரங்களில் கடவுள் வரமாக ஒரு சில விஷயங்களை கொடுப்பாரு. ஆனால் நம்ம அவசர புத்தினாலையும் நம்மளோட கோபத்தினாலையும் நம்மளோட பேராசைனாலையும் அந்த வரத்தை வந்து சாபமாக மாற்றிக்கிட்டு அந்த வரத்தை கிடைக்காத அளவுக்கே நம்ம இருந்துகிட்டே இருப்போம். ஒன்று சாபமாக மாற்றிக்குவோம், இல்லைன்னா அந்த வரமே நமக்கு பலிக்காத அளவுக்கு போயிடும். அந்த மரம் வந்து வீணாக போயிடும், பயன் இல்லாமல் போயிடும். இப்படிலாம் நடந்திருக்கும். அது வந்து இந்த மாதிரி விஷயமா இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கிறதுனால நம்ம அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் உண்மையிலேயே அது நடந்திருக்கும் நம்ம விஷயங்கள்லையுமே. இதுதாங்க கதை. இந்த கதையை குழந்தைங்களுக்கும் சொல்லலாம், நம்மளும் இதுலேருந்து இந்த விஷயங்களை எடுத்துக்கலாங்க. ஓகேங்க. இன்னொரு கதை நாளைக்கு சொல்கிறேங்க. இன்னொரு கதையோடு நான் உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி எப்போயுமே பொதுவான ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசுகிறது உண்டுங்க. அது மாதிரி இன்றைக்கி என்ன பேசணுன்னா, நம்ம வந்து நிறைய நேரங்களில் வந்து கோவிலுக்கெல்லாம் இப்போ வந்து கம்மியாக போக ஆரம்பிச்சிட்டோங்க. நம்ம கோவிலுக்கு நிறைய போவோம். கோயிலில் போய் கோயிலுக்கு போனோன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருங்க. அது கிறிஸ்டியனாக இருந்தால் சர்ச்சு, ஹிந்துவாக இருந்தால் டெம்பிளு, முஸ்லீம்ஸாக இருந்தால் தர்கா, எங்கேயா இருந்தாலும் போவோங்க. கண்டிப்பாக வந்து கோவிலில் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அதே மாதிரி வந்து வீட்லேயும் வந்து நல்ல ப்ரேயர் பண்ணுவோங்க. நிறைய விஷயங்கள் இந்த கலிக்காலத்தில் தவறாக நடந்துகிட்டே இருக்குது. அதிலேருந்து நம்ம விடுதலை பெறணுன்னா வந்து நமக்கு கடவுளோட துணை வேணுங்க. அதுதாங்க நான் இன்றைக்கி சொல்ல வந்தது. ஓகேங்க, பார்க்கலாங்க. நாளைக்கு இன்னொரு கதையோடு பார்க்கலாம். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.